குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் இரு அவைகளிலும் திங்கட்கிழமை காலை கூடியது. மாநிலங்களவை கூட்டத்தொடருக்கு வழக்கம்போல் ஜெகதீப் தன்கர் தலைமை தாங்கிய நிலையில் அவர் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி ஓய்வெடுக்க வேண்டியுள்ளதால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவருக்கு ஜெகதீப் தன்கர் திங்கட்கிழமை இரவு கடிதம் அனுப்பினார். இந்த நிலையில் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு முறைப்படி அனுப்பியதாக மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு வரை குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் இருக்கும் நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்துள்ளார். இதையடுத்து விரைவில் குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.